ப்ரைஸ் லாட் எல்லாருக்கும் சோத்திரம். ஜீசஸ் சைட்டு கால் யூடியூப் வழியாக பார்க்குற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, இன்றைக்கி ஒரு சிங்கார தேசத்தை குறித்தும் அதில் வைக்க அழைக்கப்பட்ட ஜனங்களை குறித்தும் இன்றைய நாளிலே பார்க்க போகிறோம். மீன் ஹல்லேலூயா. நான் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைப்பேன் என்றும் அவர்களுக்காக நான் பார்த்து வைத்ததும் பாலும் தேனும் ஓடுகிறதும் எல்லா தேசங்களின் சிங்காரமான தேசத்திலே அவர்களை கொண்டு வந்து விடுவேன் என்றும் அந்நாளிலே ஆணையிட்டு, உங்களில் அவரவர் தங்கள் கண்களினால் நோக்கின அருவருப்புகளை தள்ளிவிட்டு எகிப்தின் அருகலான விக்கிரகங்களினால் உங்களை தீட்டுப்படுத்தாதிருப்பீர்களாக. உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அவர்களோடு சொன்னேன். அதாவது அவர்கள் அடிமைகளாக பல வருடங்களாக இருக்கிறார்கள். அவர்களை நாம் மீட்டெடுத்து சிங்காரமான தேசத்தில், இப்போ இருக்கிற இஸ்ரேல் தேசத்தில் கொண்டு போய் நான் என்ன பண்ணுவேன், விடுவேன். அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்தேன். எப்போ ஆணையிட்டு கொடுத்தாருன்னு பார்த்தா, 4 தலைமுறைக்கு முன்னாடி ஆபிரகாம் என்ற ஒரு ஒரு தகப்பனுக்கு என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் உடன்படிக்கை செய்து ஆணையிடுகிறார். பிதாக்களுக்கு கொடுத்த ஆணையை 4ஆம் தலைமுறையிலே அதை ஜனங்கள் மறந்து விட்டார்கள். ஆனால் அவரோ பார்த்து வைத்திருந்த அந்த தேசத்திலே, அவர்களுக்காக பார்த்து வைத்த அந்த தேசத்தை, எவ்வளோ ஒரு ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள். அந்த தேசத்தில் அவர்களை கொண்டு வந்து ஆணையை மறக்காமல் கொண்டு வந்து நிறுத்தும்படியாக அவர்கள் என்ன பண்ணுறாரு, அழைக்கிறாராம். ஆனால் அவர்களோ அங்கே அடிமைகளாக இருந்தாங்க பார்த்தீங்களா. அந்த தேசத்தில் எகிப்தின் நரகலான விக்கிரகங்களினால தங்களை படுத்தாதிருப்பீர்களாக, நான் உங்கள் தேவனாகி கர்த்தர் நான் என்று அவர்களோடு சொன்னேன். அவர்களோ என் சொல்லி கேட்க மனதில்லாமல் எனக்கு விரோதமாய் இரண்டகம் பண்ணினார்கள். அவரவர் தங்கள் கண்களால் நோக்கின அருவருப்புகளை தள்ளி போடாமலும் எகிப்தின் அருகலான விக்கிரகங்களை விடாமலும் இருந்தார்கள். ஆதலால் எகிப்து தேசத்தின் நடுவிலே என் கோபத்தை அவர்களிலே தீர்த்து கொள்ளும்படிக்கு எகிப்து தேசத்தின் நடுவிலே என் கோபத்தை அவர்களிலே தீர்த்து கொள்ளும்படிக்கு என் உக்கரத்தை அவர் மேல் ஊற்றுவேன் என்றேன். ஆகிலும் கோபப்படுறாரு, நான் செய்வேன், அடிச்சிருவேன், அவங்கள வைக்க மாட்டேன்னு என்னை கோபப்படுகிறேன். ஆகிலும் நான் என்னை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இவர்களுக்கு முன்பாக என் நாமம் பரிசுத்த குலைச்சலாக்காதபடிக்கு இவர்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி என் நாமத்தின் நிமித்தம் கிருபை செய்தேன். அவங்கள அழிப்பேன், அவங்கள விட மாட்டேன்னு சொன்னவர், அவர் என்ன பண்ணாரா, உக்கிரத்தை அவர் மேலே ஊற்றுவேன்னு சொன்ன. ஆனாலும் என்ன பண்ணுறாரா, என் நாமத்தின் நிமித்தம் என்ன பண்ணுறாரு, அவரோட நாமத்தின் நிமித்தம் கிருபை செய்தாராம். ஏன்னா அவரோட நாமம் உருக்கமமானது, இரக்கமமானது, தயவுள்ளது. அவர் ஆயினால அடிக்கிறேன்னு சொன்னாலும் அவரோட நாமத்தினால என்ன பண்ணுவாராம், கிருபையினால் அழைக்கிறாராம். பாருங்கள், அது மாத்திரம் இல்லை, என் நாமத்தின் நிமித்தம் கிருபை செய்தேன். எப்படிலாம் பாருங்கள் அவர் செய்கிறாரு. அது மாத்திரம் இல்லை, ஆகிலும் அவர்களை அழிக்காதபடிக்கு என் கண் அவர்களை தப்பிவிட்டது. நான் அவர்களை வனாந்தரத்திலே நிர்மூலமாக்கவில்லை. கண்ணு என்ன பண்ணிச்சான், என் கண் அவர்களை தப்பிவிட்டது. நான் அவர்களை வனாந்தரத்தில் நிர்மூலமாக்கவில்லை. அவங்க சொல்கிறத கேட்காததுனால அவங்கள அடிக்கலான்னு நினச்சேன். ஆனாலும் என் நாமத்தின் நிமித்தம் அவங்கள என்ன பண்ணிட்டேன், கிருபை செய்தேன். அது மாத்திரம் இல்லை, ஆகிலும் அவர்களை அழிக்காதபடிக்கு என் கண்கள் அவர்களை தப்பிவிட்டது. நான் அவர்களை வனாந்தரத்தில் நிர்மூலமாக்கவில்லை என்றார். கோபப்பட்டாலும் அவரோட நாமமோ அவரோட கண்களும் அவரோட துருகமோ அவரோட இறக்கமும் என்ன பண்ணுதான், அவர் வாய் திறந்து பேசினாலும் அதெல்லாம் பண்ணுதான்னா அதை பண்ணுதான், தடுக்குதான். அவர் என் கண்கள் அவர்களை தப்பி விட்டது. அது மாத்திரம் இல்லை, பாருங்கள், இங்கே படிச்சிங்கன்னா ஆச்சரியமாக இருக்குது. ஆகிலும் நான் என் கையை திருப்பி நான் இவர்களை புறப்பட பண்ணி, நல்லா கேட்டுக்கங்க. ஆகிலும் நான் என் கையை திருப்பி நான் இவர்களை புறப்பட பண்ணினதை கண்ட புறஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக என் நாமம் பரிசுத்த குலைச்சலாக்காதபடிக்கு என் நாமத்தின் நிமித்தம் கிருபை செய்தேன். என்ன நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் கைகளை திருப்பி நான் இவர்களை புறப்பட பண்ணின
அதை கண்ட நான் திருப்பி அவங்கள அடிக்கலான்னு சொல்லி திருப்பி பார்க்கும்பொழுது திருப்பி அடிக்கலான்னு பார்த்தாக்கா புறப்பட பண்ணினதை கண்ட அடிக்கலான்னு என் கையை திருப்பி அவங்கள புறப்பட பண்ணினதை கண்ட புறஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக என் நாமம் பரிசுத்த குலைச்சலாக்காதபடிக்கு என் நாமத்தின் நிமித்தம் கிருபை செய்தேன். பாருங்கள், அவர் அடிக்கலான்னு திருப்புறாராம், மந்தைகளை திருப்புவது போல் திருப்புறாராம். ஆனாலும் அவங்கள திருப்பும்போது அவங்கள அடிச்சிடுவாரான்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்களாம் புறஜாதிகள். பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாராம், புறஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக என் நாமம் பரிசுத்த குலைச்சலாக்காதபடிக்கு என் நாமத்தின் நிமித்தம் கிருபை செய்தேன்னு சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அவர் எவ்வளோ இறக்கத்தில் சிறந்தவராக இருக்கிறார். ஏன் அப்படின்னு சொன்னால், நம்ம கூட பிள்ளைகளை அடிச்சிருவோம், திட்டிடுவோம், சபிச்சிருவோம். அப்புறமா ஓடி போய் என்ன பண்ணுவோம், ஆண்டவர்கிட்ட, ஐயோ எசப்பா நான் என்ன பண்ணிட்டேன், கோவத்தில் பேசிட்டேன், அது எதுவும் பழிச்சிடக்கூடாதுப்பா அப்படின்னு நம்ம வேண்டுறோம். ஏன் வாயினால் சொல்கிறோம், ஆனால் மனதளவில் துக்கப்படுகிறோம். அதே போல தான் அவர் அவங்களுக்காக பார்த்து வச்ச அந்த தேசத்தை, அதுலேயும் எல்லா தேசங்களிலும் சிங்காரமான தேசமாக இன்றைக்கி முதலமைச்சர் சொல்கிறாரு, என்ன தேசம், சிங்கார சென்னை. சிங்கார சென்னை போய் பார்த்தா தான் தெரியுது சிங்கார சென்னையா அது எப்படியாப்பட்ட சென்னையாக இருக்குதுன்னு சொல்லி. அவங்களும் எவ்வளோ தான் பார்ப்பாங்க பாருங்கள். எல்லா இடமும் நாத்தம், எல்லா இடமும் நாத்தம். பயங்கரமாக பண்ண முடியல, நிற்க முடியல, பஸ்ஸில் போக முடியல. எங்கள் எக்மோர்லேருந்து மெரினா போக முடியல, அவ்வளோ நாத்தம், அவ்வளோ டாஸ்மார்க்கு கடைங்க, அவ்வளோ ரோடெல்லாம் மீன் அந்த செராலை போட்டு வச்சுருக்குறாங்க. பிரியமானவர்களே, சிங்கார சென்னையாக மாற்ற ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அங்கே முயற்சி தான் இருக்கிறது, அங்கே முயற்சி அந்த முடிவடைய முடியவில்லை. பிரியமானவர்கள், ஆனால் இன்றைய நாளில் இஸ்ரவேல் தேசம் இன்றைக்கும் அது சிங்கார தேசமாக தான் இருக்கிறது. அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் இந்த உலகத்துக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோன்னு சொல்லுகிறார்கள். எப்படி அவங்களால அது முடியுது? அங்கே நல்ல தண்ணி இல்லாத ஒரு தேசம், அங்கே நல்ல ஒரு செழிப்பான ஒரு இது இல்லை. ஆனாலும் பனி நிமித்தம் அவர்கள் தண்ணீரையே அறிவான்னு அவங்க பயன்படுத்தி அவங்க அநேக ஜனங்களுக்கு சொட்டு நீர் பாசனம் சொல்லி ஒரு விவசாயத்தை செய்து அவங்க சொல்கிறாங்க. சொட்டு நீர் பாசனம் இன்றைக்கி வெட்டி பாய்ச்சுறோம் தண்ணியை. அவர்கள் சொட்டு நீர் பாசனத்தில் அவர்கள் விளைச்சல்களை உருவாக்கி அவங்க இந்த உலகத்துக்கே தருவேன்றாங்க. ஒரு மை காட், சூப்பர், வெரி நைஸ் அந்த தேசம். அப்போ பாருங்கள், அந்த தேசத்து மேலே எவ்வளோ ஆண்டவரோட கண்கள் வைக்கப்பட்டிருக்கிறதுன்றது பாருங்கள் பிரியமானவர்களே. அப்போது அவரோட கையை திருப்பி அவங்கள அடிக்கலான்னு பார்த்தா புறஜாதி பார்த்துட்டே இருக்கிறான். நம்ம கூட இல்லை, நம்ம பிள்ளைங்களை அடிக்கும்போது யாருன்னா பார்த்துட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா நோக்கிறத ஸ்டாப் பண்ணிவிடுவோம். அதே போல் புறஜாதிகளுக்கு முன்பாக என் நாமம் பரிசுத்த குலைச்சலாக்காதபடிக்கு நான் என் நாமத்தின் மீது கிருபை செய்தேன் என்றார். அது மாத்திரம் இல்லை, பாருங்கள், இந்த வசனம் அருமையான வசனம். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே 20 தான் பார்க்குறோம், எசேக்கியேல் 20 தான் நம்ம பார்க்குறோம். பாருங்கள், ஆகையால் நான் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி அவர்களை வனாந்தரத்தில் அழைத்து வந்து என் கட்டளைகள் அவர்களுக்கு கொடுத்து என் நியாயங்களை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன். அவைகளின்படி செய்கிற மனுஷன் அவைகளால் பிழைப்பான். பிரியமானவர்களே, இது நடந்ததா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அடிமையாக கிடந்த அந்த தேசத்தில் 420-30 வருஷமாக இருந்த அந்த ஜனங்களை கொண்டு வந்தார். கட்டள்படி வாழ்ந்தவர்களை அங்கே அந்த சிங்காரமான தேசத்திலே பிரவேசித்தார்கள். அவருக்கு எதிராக பேசினவர்கள் அத்தனை பேரும் போகிற வழியிலே மடிந்து போனார்கள். பிரியமானவர்களே, அவர் எவ்வளோ அழகாக சொல்லுகிறார் பாருங்கள். என் கட்டளைகளை அவர்களுக்கு கொடுத்து என் நியாயங்களை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன். அவைகளின்படி செய்கிற மனுஷன் அவைகளால் பிழைப்பான். இந்த கட்டளை எங்கே கொடுத்தாருன்னு பார்த்தா வனாந்தரத்திலே அழைத்து கொடுத்தாராம். வனாந்தரத்திலிருந்து அழைத்து கொடுத்தார். அது மாத்திரம் இல்லை, நான் அவர்களை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று அவர்கள் அறியும்படிக்கு எனக்கும் அவர்களுக்கும் அடையாளமாக இருப்பதற்கான என் ஓய்வு நாட்களை அவர்களுக்கு கட்டளையிட்டேன். என்ன அடையாளம்? ஓய்வு நாள் அடையாளம். அந்த ஓய்வு நாளிலே அலட்சியம் பண்ணாதபடிக்கு வருகிற அத்தனை பேரும் அவருக்கு கட்டளைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கிறார்களாம். அவரை தேடி வரும் பொழுது அது ஒரு அடையாளமாக இருக்கிறதாம்.
அது அது என்ன நாளுனா ஓய்வு நாளாக பாருங்கள் பிரியமானவர்களே. அப்போ தங்களை பரிசுத்தம் பண்ணி பண்ணுகிற கர்த்தர் என்றும் அவர்கள் அறியும்படிக்கு, நான் அவர்களை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று அவர்கள் அறியும்படிக்கு எனக்கும் அவர்களுக்கும் அடையாளமாய் இருப்பதற்கான என் ஓய்வு நாட்களையும் அவர்களுக்கு கட்டளையிட்டேன். அப்போ இன்றைக்கு வரைக்கும் இருக்கிற ஒரு ஓய்வு நாள் அது அடையாளமாக இருக்கிறது. அவரோட பிள்ளைகள் நாங்கள் அதில் தரித்து நிற்போம். அது என்ன வந்தால் இந்த எத்தனையோ நம்ம பார்க்கலாம். பிள்ளைகளை இறந்துருக்கும் பொழுது ரூமில் போட்டுட்டு வந்து ஓய்வு நாளை வந்து ஆராதித்தவங்க, தகப்பன் இறந்த போது எடுத்து உள்ளே வச்சுட்டு வந்து ஆராதித்தவங்க, மனைவி இறந்தவர்களை கொண்டு உள்ளே வச்சுட்டு ஆராதித்தவங்க, எத்தனையோ காரியங்கள். அப்போது அந்த ஓய்வு நாளை அலட்சியம் பண்ணாதபடிக்கு அது ஒரு அடையாளம். அவரோட பிள்ளைகள் என்றது ஒரு அடையாளம். அவரோட பரிசுத்த ஜனங்கன்றது ஒரு அடையாளம். அவர் பரலோக ராஜ்யத்துக்குரியவர்கள் என்றதுக்கு ஒரு அடையாளம். அந்த 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 சபைக்கு போனாதான் அங்கே அவங்க அந்த அந்த இடத்துல பரிசுத்த ஸ்தலத்திலே வாங்குகிற அந்த அப்பமாக இருக்கட்டும், திராட்சை ரசமாக இருக்கட்டும், ஒரு முன்மாதிரியாக ஒரு அடையாளமாக நமக்கு அது அவரோட சரீரமாகவும் இரத்தமாகவும் இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், நான் வரும் வரை இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், வாங்கி புசியுங்கள். இது உங்களுக்கு உண்டான உடன்படிக்கையாக இருக்கிறது. இது ஒரு அடையாளம்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அப்படியாக அருமையான தேசத்தை என்னன்னா பரலோக ராஜ்யத்தை குறிக்கிறது. அது மாத்திரம் இல்லை, பரிசுத்தம் பண்ணி அவர்களை உடன்படிக்கைக்கு அவர் படுத்துகிறார் என்றால் ஓய்வு நாளாக இருக்கிறது. பிரியமானவர்களே, அவர் அடிக்கணும்னு நினைக்கும் போதெல்லாம் அவர் கையை திருப்பி கொள்ளுகிறாரா, மற்றவங்களை பார்த்து அடிக்காமல் இருக்கிறாரா, மற்றவங்களை அடிக்கணும்னு நினைக்கும் போதெல்லாம் அவரோட கிருபை நாமத்து நிமித்தம் அவர் பொறுமையாக இருக்கிறாரா. இப்படி தான் நம்ம கூட நிறைய நேரங்களிலே அவருக்கு கோபப்படுத்துகிறோம், அவருக்கு பிரியமில்லாததை செய்து அடி வாங்குகிறோம். ஆனாலும் முறிச்சு கீழே போட்டுறாதபடிக்கு அவரோட கண்கள் தப்ப விடுதான். அவரோட கரம் என்ன பண்ணுதான், அடிக்கும்போது மற்றவங்கள பார்த்து, அவங்க முன்னாடி நம்ம பிள்ளை தலை குனிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி தன் கையை திருப்புகிறாராம். பிரியமானவர்களை, எவ்வளோ பெரிய நல்ல தேவாதி தேவனாய் இருக்கிறார் பாருங்கள். நீங்கள் இசைக்கேல் 20ஆம் அதிகாரம் முழுசாக படிங்க. இதை பார்த்தவர்கள் கண்டிப்பாக ஒரு புறஜாதிக்காவது நீங்கள் அனுப்புங்கள். கர்த்தர் கண்டிப்பாக உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் வருகை மிக மிக சமயமாக இருக்கிறது. ஆமீன். ஹல்லேலூயா. சிங்கார தேசத்திலே இப்போ இருக்கிற இஸ்ரவேல் தேசம் சிங்கார தேசமாக தான் இருக்கிறது. அதை காட்டிலும் மேலே பரலோகத்திலே ஒரு பரலோக ராஜ்யம் ஒன்று இருக்கிறது. வரவங்களுக்கு ஆசையாக இருக்குமா? ஆனால் அவரை தேடுங்கள். தேடினார்கள், அவரை கண்டடைவீர்கள். கண்டீர்களானால் அவரை உங்களை கூப்பிடுகிறவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.